என்ன சிவா, இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். வந்துருவாங்க மேடம். ஹலோ, சரி, ஓகே, நான் இப்போ உடனே திரும்பி வரேன். ம். ஹலோ, எஸ் ரஞ்சினி தான். அப்படியா, எப்போ வந்தாரு? சரி, நான் உடனே வரேன். ம். என்ன மேடம்? இல்ல, டெல்லியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வராரு. இன்னைக்கு அவரை மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவரு ஆஃபீஸ்க்கே வந்துட்டாரா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அமுதா வேற இன்னும் வரல. மேடம், இந்த அமுதாவை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். யாரோ முக்கியமான ஆளுன்னு வேற சொல்றீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க மேடம். இல்ல சிவா, நான் அமுதாவை பார்த்துட்டே போறேன். மேடம், நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அமுதா வராதுன்னு நினைச்சா அவங்க அப்பா உடம்பு சரியில்லாதனால ஒருவேளை அவங்க ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்கலாம் மேடம். நாம் எதுக்காக மேடம் வீணாக காத்துட்ருக்கணும்? நாம் ஆஃபீஸ்க்கே போயிடலாம் மேடம். ம், சரி சிவா, நாளைக்கு வந்து அமுதாவை பார்த்துக்கலாம். ஓகே மேம், வாங்க போலாம். மேடம், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? நான் தனியாக பேசணும்னு சொல்கிறதுனால என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. அன்னைக்கு பசியில் இருந்த ஒரு குழந்தைக்கு அம்மனுக்கு அபிஷேகத்தை வச்சிருந்த பாலை பசியாத்த எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கு தான் அன்னைக்கே பாராட்டிட்டீங்களே, இப்போ என்ன பேசணும் சொல்லுங்க. அப்புறம் ஒரு குழந்தைக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு ஃபோன் வந்துச்சு. பதறி அடிச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஓடுனீங்க. ஒரு வயசானவங்களுக்கு பசியில் இருந்தப்போ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து முதியோர் இடத்துல சேர்த்து விட்டீங்க. அன்னைக்கு தெருவில் பணப்பையோட தாலியும் இருந்துச்சு. அதை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல பத்திரமா ஒப்படைச்சிங்க. அன்னைக்கு என்னடான்னா ஒரு பெரியவர் உங்களை தேடி வந்து பத்திரிகையை கொடுத்து கையெடுத்து கும்பிடுறாரு. இது எல்லாத்தையும் விட கேகேஆர் கம்பெனியில் சாதாரண உதவியாளராக சேர்ந்து இன்னைக்கு ஒரு டீம் லீடராக மாறி இருக்கீங்க. நல்ல மனிதாபிமானத்தோட நீங்கள் புத்திசாலியாகவும் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த கம்பெனி ஒத்து வராதுன்னு தோணுது. அதனால உங்களை இதை விட ஒரு நல்ல கம்பெனியில் பெரிய சம்பளத்தில் சேர்த்து விடலான்னு இருக்கேன். எதனால? இல்லைங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையிலேயே ஒரு 4 பேருக்கு உதவி பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் உயர்வான இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு 40 பேருக்கு அது உதவி பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். ஆஸ் எ வெல்விஷரா தான் நான் சொல்றேன். இதுல நீங்க ஒண்ணு தான் பண்ணணும். நான் இப்ப வேலை பார்க்குற கம்பெனிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும். ஐயோ, நீங்க அப்படி நினைக்கிறீங்க? வேற எப்படி எடுத்துக்கிறது? என்னதான் வேப்பெண்ணெயை குடிச்சிட்டு வெள்ளத்தை கடிச்சாலும் அடிநாக்குல கசக்குதுன்னா கசக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இப்ப நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனிக்கு எந்த காலத்திலும் துரோகம் பண்ண மாட்டேன். சாப்பிடறதுக்கு பணம் தேவைதான். அதுக்காக பசிக்குதேன்னு பணத்தையே சாப்பிட முடியாது. சில பேர் வானத்துல மட்டுமே பறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நிலத்துல நிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். தயவு செஞ்சு இனிமே என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. ஏங்க ஏங்க சிவா, எதுக்கு நீங்க இப்படி ஒளிஞ்சு நிக்கிறீங்க? இல்ல மேடம், அமுதா கிட்ட இந்த மாதிரி ரியாக்ஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ தெளிவான பொண்ணுன்னு தெரியும். அதுக்காக இவ்ளோ தெளிவான பொண்ணுன்னு எதிர்பார்க்கலையா? டேக் இட் ஈஸி சிவா. எந்த பேச்சுவார்த்தையுமே முதல் பேச்சுவார்த்தையிலே முடியாது. பேச பேசதானே மாறும். கண்டிப்பா அமுதா மனசு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
உங்களால மாத்த முடியும். ஷூர் மேடம். அம்மா, நான் அந்த ஏரியா Sir? ஜாதி சங்க தலைவர். யார பார்க்கணும்? இந்த கம்பெனி எம்டி ரஞ்சினி மேடத்தை பார்க்கணும். என்ன விஷயமா? ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட தான் ஒரு பேசணும். நிமிஷம் இருங்க சார். ஜஸ்ட் மினிட். எஸ், மேடம், இந்த ஏரியா ஜாதி சங்க தலைவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. என்ன விஷயமா? தெரியல மேடம், ஏதோ பர்சனல் விஷயம் சொல்றாரு. சரி, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. ஓகே மேடம். நேரா போய் ரைட்ல போங்க சார். ஆ. அம்மா வணக்கம்மா. வணக்கம் என் பேர் குமாரசாமி. இந்த ஏரியாவோட ஜாதி சங்க தலைவருமா. உங்க அப்பாவுக்கு என்ன பத்தி ரொம்ப சார். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, அடுத்த மாசம் எங்க சங்கத்துல மாநாடு நடத்த போறோம். ஒரு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுங்க. என்னது, 25 லட்சமா? என்னங்க அதை இவ்ளோ சாதாரணமா கேக்குறீங்க? இவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறீங்க, உங்களுக்கு இது சாதாரண பணம் தானே? தேவையில்லாம பேச வேணாம் சார். எனக்கு இந்த ஜாதியும் பிடிக்காது, இப்படி நிதி கொடுக்கறதும் பிடிக்காது. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. எங்க ஜாதிக்கார பசங்க 40 பேர் உங்க கம்பெனில வேலை செய்றாங்க. இப்பவே பிரச்சனை பண்ணிடுவேன். தொடர்ந்து வேலை நடக்கணும்னா நான் கேட்ட பணத்தை கொடு. என்ன மிரட்டுறீங்களா? உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஏய், யாருகிட்ட? என்ன பேசிட்டே இருக்கும்போது லேடி கிட்ட சண்டை போட போற? இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனு வச்சுக்கோ, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நிதிங்கிறது மத்தவங்க விருப்பப்பட்டு கொடுக்கணும், வற்புறுத்த கூடாது. மனுஷ ஜாதி மட்டும்தான் ஏன் இருக்கு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி பிரிச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்க நினைக்கிறீங்க. இன்னொரு ஜாதி இருக்கிறதுனால தான் உன் ஜாதிக்கு உன்னால தலைவன்னு போட்டுக்க முடியுது. போய வெளிய. என்ன அந்த பொண்ணை காப்பாத்துறது நினைப்பா? நான் நினைச்சனா வெட்டி போடுவேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. கத்தி எடுத்து யார் குத்தினாலும் உள்ள இறங்கும். போய வெளிய. ஏய், போ. மேல கவிக்கிறா. வெளிய போ. நீ என்ன அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா? ஆமா. எத்தனை நாள் நீ சப்போர்ட்டா இருக்குன்னு பாத்துறேன். வெளிய போ. ஏய், என்ன பாஞ்சிக்கிட்டல பாத்துறேன்டா. என்னாச்சு மேடம், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலையா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார். என்ன மேடம் நீங்க ஊருக்குள்ள உதவி பண்றீங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ணக்கூடாதா? நான் பண்ற உதவி எந்த பிரதிபலனும் பார்க்காதது. ஐயோ நம்புங்க மேடம், நானும் நல்ல நோக்கத்தோட தான் உதவி பண்ண வந்திருக்கேன். தேவையில்லை சார், பக்கத்துல தான் மெக்கானிக் ஷெட் இருக்கு, நானே போய்க்கிறேன். ப்ளீஸ் மேடம், நீங்க இங்கே இருங்க, நான் போய் மெக்கானிக்கை கையோட கூட்டு வந்துடுறேன். ம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன உதவி பண்ணாலும் எனக்கு உறுத்தலா தான் இருக்கும். ஏன் மேடம்? நீங்க கேட்டது என் மனசுல இருந்து இன்னும் மாறல. அப்ப நான் சொன்னதை நைட்டெல்லாம் தூங்காம நினைச்சிட்டே இருந்தீங்களா? நீங்க சொன்னதை தூங்காம ராத்திரி பூரா நினைச்சு பாக்குறதுக்கு அது ஒண்ணும் நல்ல விஷயம் இல்லையே. சலனமும் சபலமும் இருக்கிறவதான் அதுக்கெல்லாம் தடுமாறுவா. எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் கோயில் திறந்திருக்கேங்கிறதுக்காக சாமி கும்பிட போறவ இல்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கடவுளை மறக்க கூடாதுன்னு நினைக்கிறவ. நிலை இல்லாத உலகம் சரிது. காலையில வீட்டை விட்டு கிளம்புனா ராத்திரி பத்திரமா வீட்டுக்கு போவோமான்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம நன்றியை மறக்கணும், எதுக்காக நம்பிக்கை துரோகம் பண்ணணும்? என் கம்பெனி என் உழைப்பையும் திறமையும் நம்பி நல்ல பொசிஷனையும் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற கம்பெனிக்கு நான் வந்தா என் மனசு அதோட அடங்கிடுமா? வேற எந்த கம்பெனி இதை விட வசதி வாய்ப்பு கொடுக்கும் தானே தேடும். இங்க அங்கன்னு ஓடிட்டு இருந்தா மனசு நிம்மதியா இருக்குமா? நிம்மதி இல்லாத மனசு நல்ல வாழ்க்கையை தான் தருமா? எனக்காக என்னமோ ஒரு உலகத்தையே உருவாக்கி தரேன்னு சொன்னீங்க. ஒன்னு சொல்லட்டுமா? மனுஷனா பிறந்த நம்மளால ஒரு மண்ணை கூட உருவாக்க முடியாது. மருத்துவத்தை மனுஷங்க தான் கண்டுபிடிச்சோம். ஆனா நமக்கு வேண்டியவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது கடவுளே காப்பாத்துன்னு அந்த தெய்வத்தை தான் சார் வேண்டுறோம். இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும், அதுதான் மனுஷ பொறுப்பு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்ல. மனசு குழந்தை மாதிரி இருக்கணும் சார், அப்பதான் சந்தோஷமா வாழ முடியும். அத குரங்கா மாத்திக்கிட்டோம், நமக்கும் நல்லதில்ல, மத்தவங்களுக்கும் நல்லதில்ல.
சிவா சிவா அப்- ஏன் அப்செட்டா இருக்கீங்க? ஏன் அப்செட்டா இருக்கீங்க? அமுதா ஒரு சாதாரண பொண்ணுன்னு தான் நினைச்சேன். அந்த நினைப்பை மாத்திக்காதீங்க. அவ ரொம்ப சாதாரணமானவதான். வளைக்கிற விதத்துல வளைச்சா இரும்பு கூட நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சுக்கலாம். இல்லை மேடம், எனக்கு என்னமோ அமுதா மனசு மாறுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த அமுதாக்கும் அது இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்சு அவ தன்னோட டிமாண்டை உயர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி நேர்மை டிராமா பண்றான்னு நினைக்கிறேன். எனிவே, அவ வேணாம் வேணாம்னு சொல்லும்போதுதான் எனக்கு அவ வேணும் வேணும் தோணுது. அடுத்த தடவை அவளை பார்க்கும்போது நிறைய சலுகைகளை அள்ளி பேசுங்க. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம், அண்ணா நகர்ல ஒரு வீடு, வருஷத்துக்கு 2 தடவை வெளிநாட்டுக்கு டூரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆசை இல்லாத மனுஷங்க யாராவது இருக்காங்களா? அந்த அமுதாக்கும் கண்டிப்பா ஆசை இருக்கும். நீங்க ஏதாவது சொல்லுங்க, கண்டிப்பா ஒத்துப்பா. நம்ம கம்பெனிக்கு ஸ்டாஃபா வருவா. ஓகே மேடம். சிவா, உங்க போன் தான் அடிக்குது. ஹலோ ஹலோ ஹலோ. இங்க சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வெளியே போய் ஓ பேசுங்க. சரி. ஹலோ. இல்ல கார்த்திக், நீ நல்ல லவர் இல்ல. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்றது பெரிய விஷயம் இல்ல. என் மேல உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கணும். எனக்கு பிரச்சனைனா நீ சாதாரணமா இருக்க. எனக்கு ஒண்ணுனா நீ துடிக்கணும். நேத்து உங்க அம்மா அப்பாவை பார்த்ததும் என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்ட. 10 பேர் என்ன வெட்ட வந்தாலும் நீ குறுக்க வந்து நிக்க வேணாமா? என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா கார்த்திக்? இல்ல கார்த்திக், நீ நல்ல லவர் இல்ல. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்றது பெரிய விஷயம் இல்ல. என் மேல உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கணும். ஏய் ராஸ்கல், எதுக்கு லேடிஸ் வர தெரியாது? இப்படி அடிச்சு போற? எனக்கு பிரச்சனைனா நீ சாதாரணமா இருக்க. எனக்கு ஒண்ணுனா நீ துடிக்கணும். பரவாயில்ல மேடம், நான் சொல்றேன். சார் பயப்படாதீங்க. சார் நேத்து உங்க அம்மா அப்பாவை பார்த்ததும் என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்ட. 10 பேர் என்ன வெட்ட வந்தாலும் நீ குறுக்க வந்து நிக்க வேணாமா? என்ன அந்த பொண்ணை காப்பாத்துறத நினைப்பா? நான் நினைச்சேனா வெட்டி போடுவேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா கார்த்திக்? என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா கார்த்திக்? என் மேல என்ன முதா, அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு எடுத்துன்னு போன பாலை குழந்தைக்கு கொடுத்துட்ட? இந்த நேரத்துல என் பக்தியை விட குழந்தையோட பசி தான் முக்கியம். அம்மனுக்கு இதுதான் பிடிக்கும். இந்த பாலை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அவ குளிர்றதை விட இந்த குழந்தையோட பசி யாருனாதான் உண்மையிலே அவ மனசும் குளிரும். நீ யாரு பெத்த பொண்ணு, அனாதையா நின்ன எங்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்து புது வாழ்க்கையை கொடுத்துருக்க. நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். பரவாயில்லம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? வாங்க வாங்க. மற்றவங்களோட பணத்தை பார்த்து மனசு சரணப்படாம உரியவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்ச பாரு, அந்த நல்ல மனசுக்கு தாம்மா உதவ பத்திரிக்கை உனக்கு வைக்கிறமா, வாங்கிக்கமா. நீ வாங்கம்மா. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும், அதுதான் மனுஷ பொறுப்பு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்ல. மனசு குழந்தை மாதிரி இருக்கணும் சார், அப்பதான் சந்தோஷமா வாழ முடியும். சிவா. டேய், ஹேய் வாடா மாப்ள, எப்போ வந்த? என்னடா நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனை? அந்த அமுதாவை தானே நினைச்சிட்டு இருந்த? ஹேய், சரி, அவன் உன் கம்பெனிக்கு வந்துட்டாளா? இல்லடா, அவ என் மனசுக்குள்ள வந்துட்டா. ஆ, அவளை நான் காதலிக்கிறேன். ஓஹோ.
அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படியா? குட் நியூஸ். முடிவு பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். நான் அமுதாவை ரொம்ப மதிக்கிறேன்டா. நல்லதெல்லாம் தனக்கே கிடைக்கணும், கெட்டதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு சுயநலமாக நினைக்கிற இந்த உலகத்தில் அடுத்தவங்களுக்காக வாழ்கிற அமுதா எனக்கு மனைவியாக வந்தா என் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்டா. பசிக்கிற குழந்தைக்கு பால் கொடுத்தப்போ அவன் மன தூய்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. உயிருக்கு போராடின குழந்தைக்கு ரத்தத்தை கொடுத்தப்போ மற்றவங்க மேலே வச்சிருந்த அக்கறை எனக்கு பிடிச்சிருந்தது. பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட அம்மா அப்பாவை பத்திரமா முதியோர் இடத்துல சேர்த்தப்போ அவளோட கருணை எனக்கு பிடிச்சது. கடைசியா தானா கைக்கு வந்த பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல தந்தப்போ அவளோட நேர்மை எனக்கு பிடிச்சது. எல்லாத்துக்கும் மேல நான் வேற கம்பெனிக்கு வரலாமேன்னு ஆசை காட்டினேன். அந்த நேரத்தில் அவ வாழ்க்கையில பேராசைப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ சொன்ன உன்னதமான அவளோட எண்ணம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அவளை பலமுறை பார்த்தத கடவுள் வச்ச பரீட்சையா நினைக்கிறேன். அத்தனை பரீட்சையிலையும் அவ பாஸ் பண்ணிட்டா. முன்ன பின்ன தெரியாதவங்க மேல இவ்வளவு பாசத்தை காட்டுறவ 3 முடிச்சு போட்டா என் மேல அந்த பாசத்தை வைக்க மாட்டாளா? கண்டிப்பா. மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி பண்ற அவ அவளோட மாமியாருக்கு உதவியா இருக்க மாட்டாளா? நிச்சயமா. தன்னை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தன்னோட நாத்தனாருக்கு நல்ல அண்ணியா நடந்துக்க மாட்டாளா? என்ன? அதனாலதான் வசந்த், அவ தான் என் வாழ்க்கை துணைவியா அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். குட். குணம் குணத்தோட தான் சேரணும். நீ ரொம்ப நல்லவன். அமுதம் அந்த மாதிரி தான். நீங்க தான்டா வாழ்க்கையில் ஒன்று சேரணும். நீங்க தான் மேட் ஃபார் ஈச் அதர். நீயும் சாதாரணமா சொல்லிட்ட. நானும் ரொம்ப சாதாரணமா அமுதா எனக்கு மனைவியா வரணும்னு சொல்லிட்டேன். நிஜத்தில் இது நடக்குமாடா? நடக்கும். நடக்கலைன்னா நான் நடத்தி வைக்கிறேன். இங்க பார், அமுதா நல்லவங்கிறது உனக்கு பல இன்ஸ்டன்ட்ல நீ பார்த்துருப்ப. அதே மாதிரி நீ எவ்வளவு நல்லவன்னு அவகிட்ட சொல்ல வேண்டிய வேலை என்னுடையது. ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. அந்த நல்லவளை இந்த நல்லவன் கூட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. I love you, அமுதா. ஐ லவ் யூ சிவா. சிவா யாரை காதலிக்கிறான் என்று ரஞ்சனிக்கு தெரிந்தால்